இந்த முதல் வாரத்தில் நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். என்ன பிரசங்கம் அப்படின்னாக்கா, டிஸ்பிளேல போட்டிருக்கிறோம், ரூத்தின் விசுவாச தீர்மானம். எல்லாம் சொல்லலாமா? ரூத்தின் விசுவாச தீர்மானம். இந்த கனாலை பாருங்கள், கனாலில் நான் போட்டிருக்கிறோம், அதை இது பாருங்கள், ரூத்தின் விசுவாச தீர்மானம். எல்லாம் சொல்லலாமா? ரூத்தின் விசுவாச தீர்மானம். அங்கே இந்த இமேஜ் எதை குறிக்குதுன்னா, அது 3 பேர் சொல்ல முடியுமா டக்குன்னு? 3 பேர் நெகோமி, ரூத்து, சத்தமாக சொல்லுங்க சிஸ்டர், ஒப்ரால், என்னங்க 3 பேர் குடும்பம். அதில் இந்த 3 பெண்களிலே அந்த ரூத்தினுடைய விசுவாசம் தீர்மானம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நேரங்களில் விசுவாசத்தை விட்டுடுறோம், விசுவாசத்தை தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லை. விசுவாசத்தில் தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். அதான் இன்றைக்கி பிரசங்க தலைப்பு. என்ன பிரசங்க தலைப்பு? ரூத்தின் விசுவாச தீர்மானம். வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டால், தேவரிடத்தில் திரும்பி போய்விட்டாள். உன் சகோதரி தேவரிடத்தில் திரும்பி போயிட்டாள். அந்த அம்மா சொல்லுது பாருங்க, உன் ஜனத்தரிடத்திலும் தன் ஜனத்தரிடத்தில் தன் தேவரிடத்திலும் நீயும் போ, நீயும் உன் சகோதரின் பிறகே போன்றார். அந்த குடும்பம் பற்றி தெரியும். மோவாபுக்கு போய், பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போய், மோவாபில் நெகோமியுடைய கணவன் இழந்து, பிள்ளைகள் 2 பேரை இழந்து, குடும்பம் 3 ஆண்களை இழந்து 3 பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க திரும்பியும் எருசலேமில், பெத்லகேமில் அறுவடை வந்திருக்குது, பெத்லகேம் ஆசீர்வாதமாக இருக்குது, அப்பத்தின் வீடு இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா திரும்பி வருது. பிள்ளைங்கிட்ட சொல்லுது, நான் திரும்பவும் எங்கே போகிறேன்? பெத்லகேமுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் 2 பேரும் மோவா பிள்ளைங்க. அந்த ரோடில் பாருங்கள், ஒருத்தர் முத்தமிட்டு போயிட்டாங்க. 14 வாசிங்க. அழுதார்கள். ஓர்பால் முத்தமிட்ட கடைசி முத்தம். யூதாஸ் முத்தம் தெரியுமா? பைபிள் நிறைய முத்தம் இருக்குது. கடைசி முத்தம் முத்தமிட்டு, எப்பெல்லாம் ஃப்ளைட்டு பிடிச்சி போகலாம், ஹெலிகாப்டரில் போகலாம், எங்கெங்கேயோ பஸ்ஸில் போகலாம், வந்தே பாரதா என்ன சொல்கிறது, அது மாதிரி ஏற்கனவே வண்டி வந்துருக்கு போய் பார்க்கலாம். அப்போலாம் பார்க்க முடியாது. முத்தமிட்டு போனால், ரூத்தோ கை தட்டலாமா? உற்சாகம் இல்லை? அந்த அம்மா தள்ளுது, நீயும் போமா. வார்த்தை சொல்லுது, உன் ஜனத்தில் போ, உன் தேவர்கிட்ட போ. தேவர் இன்றைக்கி கோயிலுங்க ரொம்ப முக்கியமாக ஜனங்க ஓடுறாங்க. உலகத்தில் ஒரே ஒரு தெய்வன், பரிசுத்தமுள்ள தெய்வன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சத்தமாக இன்னும் உற்சாகம் எல்லாரும் ஆமென். அம்மா போம்மா சொல்லுது. அதுக்கு முன்னாடி சொல்லுது, எனக்கு குழந்தை பிறந்து, பையன் பிறந்து, பெருசாக இவங்களாம் திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. 16 வாசிங்க. அதற்கு ரூத், இதுதான் விசுவாச தீர்மானம். எல்லாம் சொல்லுங்கள், என்னது விசுவாச? உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கணும். ஊழியங்களை செய்வேன், என் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், என் பிள்ளைங்க சர்ச்சில் மியூசிக் வாசிக்கணும், நான் சர்ச்சுக்கு இடம் தருவேன், நான் சர்ச்சை கட்டி தருவேன். ஒரு வீடு கட்டினா போதும், அடுத்த சர்ச்சை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு 10 வீடு கட்டி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நினச்சா வீடு கட்டலாம்.
போனவங்க ஒரு பாஸ் கேட்டார், வீடு கட்டலாமே. நான் சொன்னேன், வாடகைக்கு எவ்வளோ பேர் வீட்டுக்குன்னா போகலாம், சர்ச்சு போக முடியாதுன்ட்டேன். ஆமாம், எவ்வளோ பேர் ராயல் லேவுட்டில் கூட வாடகைக்கு போகலாம், ஆனால் சர்ச்சு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி தீர்மானம் எடுக்கணும். சர்ச்சை கட்டணும், பிள்ளைகளை ஊழியத்து கொடுக்கணும், நானும் போய் ஊழியம் செய்யணும், சர்ச்சுக்கு நேரம் போய் உட்காரணும், நேரத்தில் போய் உட்காரணும், அப்படிலாம் நம்ம தீர்மானம் எடுக்கணும். அப்போ தான் நம்ம உயர்த்தப்படுவோம். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கட்டுப்பாடு இல்லாமல் வாழக்கூடாது. என்ன வாழ சொல்லி பார்க்கலாம்? கட்டுப்பாடு இல்லாமல் வாழக்கூடாது. வந்தால் வந்தது, போனதா போனது. செல்ஃபோன் எடுத்தால் பேசினே இருப்பாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் 3 நாள் அவங்க பேச முடியாது. எடுத்தால் செல்ஃபோன்லேருந்து விட்டு அவங்களை பிரிக்க முடியாது பாருங்கள். அதில் தீர்மானங்கள் எடுக்கணும். அம்மா சொல்லுது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். பாருங்க, பேச வேண்டாம். ஒரு தாயை நேசிக்கணுங்க, ஒரு குடும்பத்தை நேசிக்கணும். வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி கொஞ்சம் பலவீனமாக்கிறவங்க நேசிக்கிறது இல்லை. ஒரு சொன்னா, நான் ரொம்ப தூரம் வேலைக்கு போகிறேன் பாஸ்டர்னா, ஏன்டா உங்கள் அம்மா விட்டுட்டு போகிறேன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே? இல்லை பாஸ்டர், நான் போய் சம்பாதிக்கணும். உங்கள் அம்மா பலவீனமாக்குறாங்களே சின்ன வயசுலையே, போவாதப்பான்றேன். நான் சம்பாதிக்க போகிறேன். சம்பாதனை தான் இன்றைக்கி, பணம் தான் இன்றைக்கி பெருசாக நினைக்கிறான். ஒரு தாய் இருக்குது, என் தாய் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது, நான் வீட்டுக்கு வந்து தாயை பார்த்துக்கணும் எண்ணமே இல்லை பாருங்கள். பைபிள் அப்படி சொல்லலை. கட்டளையில் ஒரு கட்டளை என்ன, தாயும் தகப்பனையும் கை தட்டுங்களேன். தினம் பண்ணணுங்க, பிரிஞ்சு போகிறது கிடையாது. வேலை அங்கே இருக்குது, வேலை எங்கே இருக்குது? உலகத்தில் ஊரெல்லாம் வேலை இருக்குது, வேலை இல்லாத இடங்க இருக்குது. கொஞ்சம் பிள்ளைங்க இப்போலாம் பேரண்ட்ஸ் ரொம்ப அவமதிக்கிறாங்க. சாவு கூட சில பிள்ளைங்க வர்றதில்லை. பாஸ்டர் நீங்களே எடுத்து போட்டுருங்க பாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகளை அந்த அம்மா சொல்லுது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஒரு கைத்தரல அம்மா என்னோட பேச வேண்டாம். இப்போ அந்த மாதிரி பேசுது பாருங்க, என்ன பேசாத. நல்ல தீர்மானம். இந்த வயசாகிடுச்சு, இந்த பிள்ளைய இவங்க பிள்ளைய கட்டி நான் விதைவாயிட்டோம், பிள்ளை சேர்த்து போயிட்டான், இந்த குடும்பத்தால் வாழ்க்கப்பட்டு இந்த கேள்வி நான் பார்க்கணும். இவங்க அப்பனும் சரியில்லை, புள்ளியும் சரியில்லை, ஒழுக்கமாக வளர்க்கல, உடம்ப பார்த்துக்கல. இந்த அம்மா சொல்லணும், என்னை நடுத்தில் நிற்க விட்டாங்க, இப்போ என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, நான் விதவையாக நிற்கிறேன். இப்போ இருக்கிற பிள்ளைலாம் கேஸ் போடுவாங்க, சொத்து கொடுன்னு. என்ன போடுவாங்க? கேஸ் போடுவாங்க. எனக்கு என் வாழ்க்கை போயிடுச்சு, பணம் இவ்வளோ பணம் எனக்கு வேணும். இந்த அம்மா அப்படி சொல்லணும், நஷ்டேடு கேட்கணும். என் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் பிள்ளை கட்டி நான் இப்படி ஆயிட்டேன். அப்படி தான் முறை, இந்த உலகம் முறை. அதெல்லாம் நம்ம பேசல பாருங்க. விட்டா போதும், ஒருப்பா என்ன பண்ணா, முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டான். ஐயோயோ அந்த குடும்பத்தில் சாமி போனடா அப்பா, நம்மளுக்கு என்ன வாழ்க்கையாக இல்லை, அழகா இல்லை, என்ன புருஷன் கிடைக்க மாட்டாங்களா, கல்யாணம் ஆகாதா? நான் அப்படி போய் நின்னாக்கா 4 பேர் வந்து நிற்பாங்க, 10 பேர் பொண்ணு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைக்கு பேச்சு பார்க்கணும். என்ன அவங்ககிட்ட குப்பை கொட்டணுமா? உன்னை விட்ட வேறு யாரும் இல்லையா? அந்த அம்மா அப்படி தான் ஓடுது பாருங்க. நான் ரூத் அப்படி ஓடலை. அதான் நல்ல தீர்மானம். கை தட்டலாமா சத்தமா? இப்படிலாம் பேசலாம் பாருங்க. அந்த அம்மா ஓடுது பாருங்க. எங்கள் தேசத்துக்கு போகிறேன், எங்கள் தேவர்கிட்ட போகிறேன், அந்த அம்மா ஓடுது. இந்த அம்மா ரூத்துக்கு போகல. தீர்மானம். கை தட்டலாமா? என்ன சொல்லுங்க? தீர்மானங்க. அதான் நம்மளாம் கிறிஸ்தவங்க சோசியல் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. காரத்தை 4 பேர் ஏற்றின்னு போகணும், காசு இருந்தால் துணி வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம பண்ணுறதில்ல. அவங்களாம் நன்றி கேட்டவங்க, அவங்கள பண்ணி எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறோம். இந்த மாதிரி ஒருப்பா மாதிரி பேசிங்கிறோம்.
நல்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். சத்தமா இன்னும் நம்ம சொல்லுது, நீ தங்கும் இடத்தில் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கை தட்டலாமா? உம்முடைய தேவன் தான் என்னுடைய. எப்போ நான் உன் பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ, யெகோவா என் தேவன். கை தட்டலாமா? இன்னும் உற்சாகமா, யெகோவா என் தேவன், மேசியா தான் என் தேவன். அம்மா சொல்லுது பாருங்க, அதங்க விசுவாச தீர்மானம். எல்லாம் சொல்ல, என்ன தீர்மானம்? அந்த அம்மாவுக்கு அப்பா இல்லையா? சொந்தம் இருக்காதா? சகோதரிங்க இருந்துக்க மாட்டாங்களா? ஊரில் வசதி இருந்திருக்காதா? நெகமி சும்மா சாதாரண பொண்ணை கேட்டுச்சா? எல்லா வசதி இருந்திருக்குதே. நம்ம சொல்லுது, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். இன்னொன்று சொல்லுது பாருங்க 17ல, நீ மரணம் அடையும் இடத்தில் கை தட்டலாமா? சரீரமே மாற்றப்படுகிறது, ஊரே போது. அதுக்கடுத்து வாசிங்க, மரணம் இயலாமல் வேறு ஒன்றுமை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும். ஆண்டவரை உள்ள விட்டாங்க இந்த அம்மா. கர்த்தரை முன்னாடி, இந்த கர்த்தரை பாரு. அந்த அம்மாக்கு எப்படியாவது புள்ள நல்லா வாழட்டுமே, இந்த நெகமிக்கு இந்த பிள்ளை எப்படியாவது பொழைச்சிக்கிட்டுமே. ஊரில் வந்தெல்லாம் கேட்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் கேலி பண்ணுவாங்க, நம்மள பண்ணால் நம்ம வச்சுக்கலாம். இந்த வாலிப பிள்ளை எதுக்கு ஊருக்குள்ளே கொண்டு போகணும்? இந்த அம்மாக்கு எண்ணம் எப்படியாவது இந்த பிள்ளையை இப்படி விட்டுட்டு போயிடலாம், போகும்போது நம்ம தனியாக போயிடலாம். இந்த அம்மாக்கு எண்ணம். ஏன்னா இந்த அம்மா ஊருக்குள்ளே போகும்போதே எங்கே கேலி பண்ணுறான், கேட்க இந்த அம்மா மாறான்னு சொல்லாதீங்க, நெகமி சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுது பாருங்க. நம்ம அந்த ஊர் தெரியும் பாருங்க. ஆனால் இந்த அம்மா கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிடுச்சு. யார்? எப்பவுமே பெண்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி புருஷன் பாருங்க சர்ச்சுக்கு வருவாங்க, பெண்கள் சர்ச்சுக்கு வருதில்ல. காலு நோவு, கை நோவு, தலை நோவு, இடுப்பு வலிக்குது, நான் உனக்கு சோறு ஆக்குறேன். சோறு என்னங்க நீ சொல்லணும், ஏமா உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், வா கிளம்பு. என்ன வாங்கி தரேன்? பிரியாணி வாங்கி தரேன், நீ கிளம்பு, நீ சர்ச்சுக்கு வா, நீ ஃபஸ்ட்டு நீ ஒன்றும் சோறு ஆக்க. சரி நீ கிளம்பு, உனக்கு என்ன வாங்கி தரேன் பிரதர்ஸ்? வா உனக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன். இன்றைக்கி நிறைய பெண்கள் சபைக்கு வரத்துக்கு யோசிக்கிறாங்க. துணி கசுக்கணுங்க, ரொம்ப இடுப்புலாம் வலிங்க, வயிறு நோய் வந்துடுதுங்க, எங்கள் அப்பா வராங்கங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. என்ன சாக்கு போக்கு சொல்கிறான் தெரியுங்களா? புருஷனுடைய விசுவாசத்தை நிறைய பெண்கள் கெடுக்கிறாங்க, நிறைய கெடுக்கிறாங்க. பெண்கள் ஊழித்து போகலானக்கா, எங்க போகாதீங்க, பாஸ்ட் போகிறாரு, உனக்கு என்ன, என் கூட ஷாப்பிங் வாங்க. என்ன வாங்க? ஷாப்பிங் வாங்க. என்ன வாங்க? என் கூட ஷாப்பிங் வாங்க. நல்ல தீர்மானம் எடுக்கணும். சொல்லுங்கள், என்ன தீர்மானம் எடுக்கணும்? கர்த்தரை முன்னாடி வச்சுட்டா. அப்படி அந்த அம்மா அதை கூட பேசலைங்க. கர்த்தரை முன்ன வச்சா யாரும் எல்லாரும் முட்டி போட்டே ஆகணும். கை தட்டலாமா? கர்த்தரை முன்னாடி வச்சுட்டாக்கா. அந்த அம்மா சொல்லுது 18ல், அதுதான் மன உறுதி, மன தீர்மானம். இதுதான் நல்ல தீர்மானம். பயங்கர ஸ்ட்ராங்க. கண்டு அப்புறம் ஒன்றும் பேசவில்லை. இது தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. இந்த அம்மா கடினமான சூழ்நிலைமை, பயங்கர கடினம். கர்த்தர் பார்த்தாரு, எப்படியாவது ரூத் என்ன பண்ணோம்? ஆசீர்வதிச்சு. கஷ்டப்பட்ட வர ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் சபையில் உயர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். ராம சொல்லலாமா? சொல்லுங்க கைத்தட்டி. ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பெற்றுனா ரூத்து பார்க்கலாமா? யார் இது? அடுத்து யாரு? அடுத்து யாரு? அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு ஹைடெக்கப் ஆயிடுச்சுங்க. பாவ சந்ததி. என்ன சந்ததி இது? மோவாப்பு பாவ சந்ததியில் வந்த தேசம் அது. அந்த ஊரில் பாவம் போகவே போகாது. மோவா பற்றி நிறைய பிரசமாக இது போயிடும். அவங்களாம் இது இஸ்ரவேலுக்குள்ளே வரத்துக்கு தகுதியே கிடையாது பாருங்க.
அதான் இந்த அம்மா எப்படியாவது கழட்டி விட்டுலான்னு கழட்டி விடுது. நம்ம ஜாதி ஜனம் இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அந்த பிள்ளை உள்ள பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு. நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்குறவர் இல்லை, உள்ளத்தை பார்க்குற கர்த்தர். எல்லாம் உற்சாகமாயிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ரூத் போவாசின் வாழ்க்கைக்குள் இணைக்கப்பட்டாள். இதுதான் ஆசீர்வாதம். தீர்மானம் எடுக்கும் பொழுது நான் ஊழியம் செய்வேன், தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உயர்த்துவாருங்க. இது கர்த்தருக்கென்று நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாருங்க. நான் கர்த்தருக்காக இப்படி வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பரலோகத்தை திறந்து வச்சு காத்துனுக்கிறாருங்க. நம்ம தீர்மானம் எடுத்த உடனே கர்த்தர் கைவிட்டுல. உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது, கைவிட மாட்டார். ஆமே. இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டதே கிடையாது. ஒரு அம்மை சொல்லலைம்மா, சத்தமாக சொல்லுங்களேன். என்ன அதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு? ரூத்து போவாசின் வாழ்க்கைக்குள் இணைக்கப்பட்டாள். இந்த ரூத்து பற்றி இது வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பிரசங்கம். இது இந்த பாயிண்ட்டு பாருங்க. அந்த அம்மா தீர்மானம் எடுத்தது ரூத்து எல்லாம் படிக்கலாமா? ரூத்து ஒரு வெளிநாட்டு, எல்லாம் படிக்கலாமா? வெளிநாட்டு பெண். ஆனால் அவள் நம்பிக்கையாலும் கீழ்ப்படுதலாலும் தேவனுடைய திட்டத்திற்குள் நுழைந்தால் அவள் தன் வாழ்க்கையை இஸ்ரவேல் தேவனுக்கு சமர்ப்பித்த போது தேவன் அவளை ஒரு புதிய குடும்பத்தில் எதிர்காலத்திலும் கைதரலாமா? தேவன் பார்க்குறாருங்க அந்த அம்மா அப்படியே எடுக்கிற தீர்மானத்தை. சொல்லப்பட்டுகிறது, தேவன் அவளை ஒரு புதிய குடும்பத்திலும் எதிர்காலத்திலும் எப்படினாரா இணைக்கிறாருங்க. பெண்கள்லாம் காலையில் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு சமையல் பண்ணிட்டு குளிச்சுட்டு பிள்ளை ரெடி பண்ணிட்டு வர்றதை பார்க்கணும். ஏன்னா பாஸ்டம்மா பார்க்குறேன் இல்லையா, புருஷனை ரெடி பண்ணிட்டு தூங்கினே இருப்பார். அவர் வேலைக்கு போயிட்டு கை கால் வலிக்குன்னு அவருக்கு தண்ணியை வச்சு எழுப்பி அவருக்கும் ஊற்றி தண்ணியை ஊற்றி கார் சாவியை கொடுத்து பைக் சாவியை கொடுத்து, என்னம்மா சகோதரிங்களே வாங்க போகலாம் இறங்க அப்படி சொல்லும் பொழுது பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சபைக்கு போயிடணுன்னு. உண்மையிலே சகோதரிகளை நான் பாராட்டுறேன். கைத்தட்டுங்க பிரதர், கைத்தட்டுப்பா. அந்த அம்மா ரெடி ஆகணும், வீடை ரெடி பண்ணணும், பிள்ளை ரெடி பண்ணணும். இவர் படுத்துனே இருப்பார் பாருங்க. அவங்களை ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் ரெடி ஆகணும் பாருங்க. வந்து உட்காரணும் சர்ச்சில். ரொம்ப கஷ்டம் இல்லையா சகோதரிகளா? உண்மை தானே? அதான் கர்த்தர் உங்களாம் அழகாக வச்சிருக்காரு. தட்டம்மா கையா, தலை கை தட்டுமா. உண்மை சாதாரணம் இல்லை. சண்டே நாள் பாஸ்டம்மாக்கு வேலை இருக்குது. நான் சனிக்கிழமை நானும் எங்கள் நல்லா சாமான் கழுவி போட்டுருவோம் இல்லையாப்பா. காலையில் இது எல்லாம் எடுத்து வச்சுருவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம், ஒருத்தரே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி. திரும்ப அவங்க காலையில் எழுந்துச்சு ரெடி ஆகணும், அவங்க ரெடி ஆகணும். எவ்வளோ கஷ்டங்க தெரியுமா? தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு ரூத்துகளையும் கைத்தறின உற்சாகமா ரூத்துகளை கர்த்தர் போவாஸ் என்பது எபிரியர் புயல். இதில் பலம் அல்லது விரைவு, ஷிஃப்ட்னஸ், அந்த விரைவாக செயல்படுறது. அந்த போவாஸ் வாழ்க்கையில் என்ன பண்ணுறார் கர்த்தர்? ரூத்தை கொண்டு போகிறார். உங்கள் தீர்மானங்கள் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தீர்மானம் என்ன பண்ண உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும். இந்த சபையிலே இருந்துட்டு நான் இன்னும் நல்ல ஒரு வீடு கட்டிட்டு நல்லா ஒரு இனோவா வாங்கிட்டு போகலாம், அதில் அடுத்த முறைக்கு சபையை கொண்டு போனோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று கடைக்கு போனேன், மொபைல் கடையில் ஒரு மேப் காமிச்சா. அப்படி கிருஷ்ணகிரி ரோட்டு மாருதி ஷோரூம் தான் இடம் தான். மாருதி ஷோரூமுக்கு தான் பேரண்ட பள்ளியிலேருந்து சம்பங்கிரி வரைக்கும் ரோடு போட்டாங்க. இன்னும் அது ஓப்பன் பண்ணல. 80% ரோடு வேலை முடிஞ்சிருச்சு. பெரிய ஹைவே போட்டான். கவர்மெண்ட்டு சட்டம் போட்டான். அந்த பக்கம் 2 கிலோமீட்ரு, இந்த பக்கம் 2 கிலோமீட்ரு லேண்டுக்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கணும். ரோடு போட்டவுடனே எல்லாத்துக்கும் மூச்சு வந்துச்சு. அப்பா நம்ம ஊருக்கு என்ன வந்துச்சு?
ரோடு வந்துடுச்சின்னு வந்துச்சு. அடுத்த இப்போ என்ன போட்டானாக்கா, 2 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு லேண்டு சொந்தம் இல்லை, கவர்மெண்ட் கொடுத்துடணும். எப்படி இருக்கும் விவசாயிங்களுக்கு? 1 ஏக்கரா 1 ஃப்ளாட்டு கம்பெனிக்கு சேலு, 1 கோடி ரூபாய் நீ கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோ கம்பெனிக்கு. அப்போ அந்த ரோடு ஃபுல் ஹைவே. அதே மாதிரி தான் ஜீமங்கலம் டு கொத்தப்பள்ளி 1 கிலோமீட்டர் அந்த பக்கம், 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. கம்பெனி இண்டஸ்ட்ரியல் சிப்காட்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீடு கட்டி தூங்குற காலமா? சபை எங்கே போவோம்? சபை அடுத்த கட்டுக்கு தீர்மானத்தை கொண்டு போனாங்க. ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. நல்ல ஆரோக்கியம் கொடுத்தாவே எனக்கு போதுமானது. 3வது சர்வீஸ் நிற்கிறேன் பாருங்க, காலை 5 மணிலேருந்து. இதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. தேவன் அந்த மகளை கொண்டு போகிறார் பாருங்க, சாதாரணமாக கொண்டு போகல. ரூத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத்து 2:11. அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும். பார்த்தீங்களா? ரூத்தை பார்த்து, அந்த பிள்ளை திட்டாதப்பா, கோதுமை எடுத்துக்கிட்டோம், பொறுக்கிட்டோம், கோதுமை கொட்டுங்கப்பா. ஆண்டவர் பெரிய மனிதனை சந்திக்க வைக்கிறாரு. ரூத்து மேமே சொல்கிறாங்க, நீ போ, அந்த நிலத்தில் யார் தராங்களே நம்மளுக்கு சாப்பாட்டு கோதுமை அவர் தருவார், போவாஸ் தருவார், நீ போ. அந்த அம்மா சொல்லி அனுப்புது, குழி எண்ணெய் வச்சுக்கோ, நீ போ, நீ போய் கோதுமை போய் எடு, பொறுக்கு. அவர் உன்னை திட்ட மாட்டார். அவர் சொல்கிறாரு, யாராவது இந்த பெண்ணை திட்டிங்களாப்பா வேலைக்காரங்களே? இல்லை ஜிமானே, யாரும் திட்டக்கூடாது. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சிந்தி விடுங்கள், எடுத்துக்கிட்டோம். உன் மடிக்காட்டுமா, போடு கோதுமையை. தேவன் ஒரு மனிதனை சந்திக்க வைக்கிறார், வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காக. கைதட்டலாமா? ஆண்டவர் இந்த பாகலூருக்கு கொண்டு வந்தது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தபடியாகத்தான். வராம சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஏன் இங்கே படிக்கிறான்னு தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை தரத்தை ஆண்டு உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆமே. ஏங்க சபையில் இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சொல்ல மாட்டேங்குது எதுவும் ஆமேன்னு? அல்லேலூயா. ஒரு பெரிய மனிதனை சந்திக்கிற ஒரு சின்ன ஒரு வேலை கூட இல்லாத ஒரு பிள்ளை, தகுதியற்ற ஒரு பிள்ளை ஒரு பெரிய மனிதனோட போய் சந்திக்குதுங்க. அவர் சொல்கிறாரு, நீ தெரியுமா எனக்கு? எப்படி தெரியும்? படிக்கலாமா? மேலே படிங்க. எப்படி தெரியும் ஒரு பெரிய மனுஷன்? சொல்லுங்க. நம்ம பிள்ளை ஒரு இடத்துக்கு போச்சு, அவன் சொன்னாங்களா, நீங்கள் அப்போசி சர்ச்சில் நீங்கள் பாடுறீங்க இல்லையான்னு. அந்த பிள்ளை கிடச்சா எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு. நான் போடுறது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கௌரவம். அவங்க உட்காருங்க இங்கே பாஸ் இங்கே பாருங்க. அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏதோ பாட வைக்கிறார், பாஸ்ட் பாட வைக்கிறேன்னு. யாரோ ஒருத்தர் எத்தனை நான் நாட்கள் கழிச்சு உன்னை பார்த்துருக்குற இந்த சர்ச்சில் யூடியூப்பில் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் தானே அது அப்படின்னு. அப்போ எல்லாம் சொல்லுது, இந்த பிள்ளை பாடுறவங்க இவங்க பாடுறவங்க என்ன ஆயிடுவீர்? இப்போ சிரிப்பா? உன் தம்பி வந்து கவலைப்படுறியோ? குடும்பம் வந்து போயிட்டாங்க எல்லாம் காலில். தாமஸ் எல்லாம் காலை வந்து போயிட்டா. அப்படி தேவன் சாதாரணமானவர் இல்லைங்க. சொல்றாங்க, எல்லாம் எனக்கு தெரியுமா? வாசிங்க வசனம். அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் பின்பு நீ உன் மாய்மாருக்கு செய்ததை எதை கைதட்டலாமா? நீ உன் மாய்மாரை ஏமாத்தாம, துரோகம் பண்ணாம, நீ ஓடாம, உங்க மாய்மாருக்காக வாழ்ந்து நீ எங்க தேசத்துக்கு வந்தது எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா பெண்கள் சபைகளை நீங்க நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கீழே அப்ப வாசிங்க. உன் செய்யத்தக்க பலனை கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
என்ன ஆசீர்வாதங்க! கை தட்டலாமா மறுபடியும் உற்சாகமா? என்ன ஆசீர்வாதம்! அவர் வாழ்த்துறார், அம்மா நீயே எங்க தேசத்துக்கு வரல, சேனைகளின் கர்த்தர்கிட்ட வந்திருக்கிற. நீ எங்க ஊருக்கு வரலாமா, அடைக்கலமா வந்திருக்கிறா, தேவன்கிட்ட வந்திருக்கிற. ஆமே, அவர் கீழே நீ வந்திருக்கிற. உன்னை பத்தி எனக்கு தெரியும் பாருங்க. அவ்வளோ ஊர் பெரிய மனுஷன் அவர். கவுண்டர்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம், பிரசிடென்ட்னு வாங்க, இப்போலாம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னு வாங்க இல்லையா. அவர் சொல்கிறாரு, இது தெரியுமா எனக்கு? ஐயா நான் தான் மேகவா அம்மா எனக்கு தெரியுமா ஐயா. ராமன் சொல்லுங்க. 4:13 வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். என்னவா? மனைவியானால் பார்த்தீங்களா? தீர்மானம் கீழே தள்ளாதுங்க, தீர்மானம் உயர்த்தி கொண்டே போகும். எல்லாம் உற்சாகமா செய்யுங்க. வாசிக்கலாமா? போவாஸ் ரூத்தை. என்னங்க இது? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது, வீடு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஊர் தெரியும், எதுவுமே தெரியாதுங்க. எதுவுமே இல்லைங்க. என்ன படிப்பு, என்ன அழகு, என்ன அந்தஸ்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு அந்தஸ்து. என்ன அந்தஸ்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ரூத்தின் விசுவாசம். இதுதான் பரலோகம் கொடுக்கிற சர்டிஃபிகேட். கை தட்டலாமா? பரலோகம் கொடுக்கிற ஒரு சர்டிஃபிகேட். கல்யாணம் பண்ணக்கா என்னென்ன பேர் கேட்பாங்க தெரியுமா? பொண்ணு வீட்டில் இருந்து பையன் வீட்டுக்கு சொல்லணும், பையன் வீட்டுக்கு பற்றி பொண்ணுக்கு சொல்லணும், பொண்ணு வீட்டுக்கு சொல்லணும், அவங்க மாமாவை சொல்லணும், அவங்க எங்கள் பாஸ்டரை கேளுங்க, அவர் என்ன பொண்ணு படிச்சுக்குது, பொண்ணு என்ன இது, எந்த ஊர், எங்கே வேலைக்கு போகுது, யாராவது லவ் பண்ணியிருக்குதா, இவங்க பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் எப்படி இருக்கிறான். நான் இப்போ சொல்கிறது, 2 பேரும் பேசிட்டு வாங்க. நம்ம ஏதாவது ஒன்று நல்லது சொல்லுவோம் பார்த்தீங்களா? பாஸ்டர் உங்களை பற்றி சொன்னாரா? என்ன சொன்னார்? வேற மாதிரி சொல்லலையா? கலந்து வேற மாதிரி சொல்லி பழகுங்க தெரியுமா? அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாரோ நான் நினச்சோம். அதெல்லாம் வேணாம். அதில் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க. அப்புறமா பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, நாங்கள் நாசமாக போகிறதுக்கு பாஸ்டர் தான் காரணம். இவங்க கீழ்படி மாட்டாங்க பாருங்க, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாங்க, தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, எல்லாம் கெட்ட வார்த்தையும் இருக்கும் பாருங்க. கெட்டு போயிட்டு பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, எங்கள் குடும்பம் கெட்டு போனதுக்கு பாஸ்டர் தான் காரணம். ஹலோ, அதனால இவ பார்க்கறது, உனக்கு கல்யாணம் ஆகணுமா, சச்சி திறந்து வச்சுக்கிறவா ராமே சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம முன்னே நிற்கிறது இல்லை. இப்போலாம் கல்யாணத்துக்கெல்லாம் அதிகமாக முன்னே நிற்கிறது இல்லை. நின்று ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு, பேரை கெடுத்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ நிற்கிறது இல்லை. அல்ல சொல்லலாமா? இங்கே பாருங்கள், கேட்கணும் பாருங்கள், எதுவுமே கேட்கல. நான் 2-3 பசங்க சொல்கிறது, அந்த பெண்ணை கட்டிக்கடா பார்த்துக்கணும். என்ன பாஸ்டர் போய் வந்து பார்க்குறது, பஜ்ஜி சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, என்னடா சொல்கிறாங்க பாஸ்டர், 3 பொண்ணு வீட்டில் பஜ்ஜி சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, சொல்கிறேன் பாஸ்டர். அது அப்புறம் பொண்ணே பார்க்குறதில்ல. 4 போட்டோ அனுப்புறது, ஜோம் பண்ணிவிட்டு 4 போட்டோவும் பொண்ணு ஒத்துக்கிறதுல பாருங்கள். போன மாதம் கூட அந்த பையனுக்கு ஏன் பாஸ்டர் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க, 30 வயசு ஆயிடுச்சு. நான் அப்போ 4 பொண்ணு காமிச்சேன், ஒன்றும் செலக்ஷன் பண்ணல, அதெல்லாம் விட்டுட்டேன்ட்டேன். அப்படியா? ஆமாம், விட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. 4 பெண்களா இல்லையா? அதில் ஒரு ரூத் இருக்காதா? சொல்லுங்க அம்மா, நீ சொல்லுங்கம்மா, சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஒரு ரூத் இருக்காதாப்பா, ஒரு எஸ் இருக்காதாப்பா? எது கேட்டாலும் சரியில்லை, மூக்கு சரியில்லை, தலை சரியில்லை, வேலை சரியில்லை, அது சரியில்லை. நீ சரியாக்கணுமா? நம்மள்ட்ட 1008 ஓட்டம் இருக்குது. நம்மளை பார்த்தா அவங்க பயந்து ஓடுவாங்க. ஏதோ பாஸ் சொல்கிறாரு, அவங்க பொண்ணு தராங்க, இதில் இவங்க பயங்கர பில்டப். ஐயோ பாருங்க, ஒன்றும் கேட்கல. வாசிங்க. போவாஸ் ரூத்தை கை தரலாமா? விவாகம் பண்ணி. இதாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு. என்னங்க, தேவன் ஒரு பிள்ளைய, ஒரு பெண்ணை, ஒரு மகளை அப்படியே பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாருங்க. எதுவுமே சுவாசிங்க. எஸ்தருக்கு அப்பா இல்லைங்க, சித்தப்பால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணு ராஜ்யத்துக்கு ராணியானா.
எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ராஜ்யத்துக்கு வஸ்தியை தூக்கி போட்டு எஸ்தரை தூக்கி நிறுத்துங்கடா அப்படின்ட்டாங்க. நல்ல தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். கைதரலாமா? உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது, ரூத் தாவீதின் சந்ததியில். எங்க போறாங்க இப்போ? அடுத்த கட்டங்க. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? இது படிங்க. மோவாபியலாக இருந்த ரூத் தேவன் நம்பி இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்த போது தேவன் அவளை ராஜாக்கள் வம்சத்தில் கொண்டு வந்தார். எங்க கொண்டு போனாங்களா? கிங் ஜெனரேஷனுங்க. ராஜாக்கள் வம்சத்தில் கொண்டு போய் விட்டார். தீர்மானங்கள் வீண் போகாது. 40 நாள் ஜபத்துக்கு வருமானு தீர்மானம் எடுக்கணும். என் புருஷனை கொண்டாந்து நிற்க வைப்பேன் சர்ச்சில் தீர்மானம் எடுக்கணும். டெய்லி ஜபத்துக்கு எழுந்துச்சு வருவேன். 4 மணிக்கு சோறு கீரெலாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டிட்டு அப்படி தான் 4-5 குடும்பம் வராங்களே. ஸ்கூல் போனோம் அப்படி குறை சொல்கிறது இல்லையே. ஸ்கூல் 7:30 மணிக்கு 4 மணிக்கு சாப்பாடு யூனிஃபார்ம்லாம் கூப்பிட்டு வந்துட்டு 7:30 மணிக்கு அப்படி பஸ் ஏற்றுறாங்களே. நம்ம இன்னும் ஸ்கூலு பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. எந்த ஸ்கூல் விடுவேன்? பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சிங்க. எதோ பயந்துச்சு ரோட்டில் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு பிள்ளைக்கு மைண்டில் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? சர்ச்சி தான். எங்கே வரணும்? அதை தான் சொல்கிறது. பிள்ளைங்களெல்லாம் கொண்டாந்து கீழே உட்கார வைங்க. வசனத்தை கற்றுக்கிட்டு ஸ்கூலுக்கு போட்டோம். கை தட்டலாமா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போதாலும் ஸ்கூலு 365 நாள் ஸ்கூலு. நானும் எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு படிக்க வச்சுக்கிறேங்க. ஒரு நாள் சர்ச்செல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அமிச்சதே கிடையாது. அதை 2 பேரும் இன்றைக்கி டாக்டர் படிக்கிறாங்க. சும்மா இல்லை, ஆண்டு படிப்பு சும்மா கொடுக்கல. என் பொண்ணு கிளினிக் போனால் ஒரு பல்லு செக் பண்ணோம். அந்த பல்லுக்கு ஒரு பேருக்கு தான். இவன் சொல்லிக்கல, படிக்கிறேன்னு சொல்லிக்கவே இல்லையா. இவன் அந்த டாக்டர் என்ன ப்ராப்ளம் மேடம் அப்படின்னு நிற்கிறாரு. அவர் அந்த பல்லுக்கு ஒரு பேருக்கு தான். இதுங்களாம் நமக்கு தெரியாது இல்லையா. அது பேர் சொன்னோடனே அவர் ஏஞ்சிட்டு, உனக்கு எப்படி தெரியும்? நீ டாக்டரா அப்படின்னு கேட்டாராம். இல்லை சார் நான் படிக்கிறேன்னு சொல்லிச்சான். அதான் நான் பார்த்தேன், இந்த பேர் யாரும் சொல்ல மாட்டாங்களே. டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு, ஸ்பெஷல் மரியாதை கொடுத்துறாரு. ஏன் நீ ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ட்ரி போடும்போது ஏன் நீ படிக்கிறேன்னு சொல்லலை? தேவனுடைய பிள்ளைல அப்போ தான் அவள் நினச்சி பார்த்தா ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சுருக்காருன்னு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகள்லாம் சர்ச்சை கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற பாருங்க, அது ஸ்கூலில் நிறுத்திக்கும். நீ சர்ச்சைக்கு வந்துட்டு ஸ்கூல் அனுப்பிச்சு பாரு, அந்த பிள்ளைங்க ஹை லெவலில் போவாங்க, உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க. அதுமாதிரி சாட்சிங்க. அது சாட்சி. நான் சாட்சியோட தான் பிரசவம் பண்ணுறேன். உங்களை ஏமாற்றி ஒரு நாள் பிரசவம் பண்ணுறதில்ல. விசுவாசிக்கிறீங்களா? உண்மை இல்லையா? நான் ஏமாற்றி உங்களுக்கு பிரசவம், உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க இப்படி வரணும் இப்போ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு சர்ச்சு பசிக்கு 5 மணிக்கு சர்ச்சில் வேலை செய்வான். 7 மணிக்கு காலேஜ் போவான். 7:30 மணிக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு போவான். சித்திரனை வாங்கிட்டு போ. 8 மணிக்கு காலேஜ் போனோம். சமைக்க முடியாது பாருங்கள். ஒன்றும் ஆகாது. கர்த்தர் சுகம் தருவார். ஆரம்பிச்சு சொல்லுங்க. வாசிங்க. மோவாபியலாக இருந்த ரூத்து. மேல படிக்கலாமா? தேவன் நம்பி இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்த போது தேவன் நம்ம என்ன பண்ணலாம்? கை தட்டலாமா? ராஜாக்கள் சந்ததியில். உங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய லெவலில் வரணும். சமுதாயத்தில் பெரிய இடங்களுக்கு போகணும். பெரிய கம்பெனியில் வேலை செய்து அந்த கம்பெனிக்கு அவங்க ராஜாக்களாக மாறணும். மேனேஜிங் டைரக்டரா மாறணும். எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 இதுக்கு வசனம் வாசிங்க. சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபே ஈசாயை பெற்றான், ஈசாய். என்னங்க இது? தீர்மானங்கள் எடுக்கிறது, ஜெபத்துக்காக எடுக்கிற தீர்மானங்கள், வாழ்க்கைக்காக எடுக்கிற தீர்மானங்கள், பரிசுத்தத்துக்காக எடுக்கிற தீர்மானங்கள். தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன் இந்த புத்தகத்துல இந்த பேர்லாம் சொல்லணும்? விட்டுலாமா? அப்படியே ரூத் காயம் பண்றாரு, போவாஸ் பிறந்தா அப்படி, போவாஸ் ஓபேத் பிறந்தா அப்படி விட்டுலாமே? தேவன் ஒரு மனிதனுடைய தியாகத்தை மறக்கிறவர் அல்ல, தியாகத்தை உயர்த்துகிறவர். ஒரு மனிதனுடைய தியாகத்தை விசுவாசத்தையும் கனப்படுத்துகிற கர்த்தர். மூணாவது என்னது? ரூத் மேசியாவின் வம்சத்தில் இடம் பெற்றது. அதான் இங்கே போடும்போதே போட்டோம் பாருங்க.
அந்த டிஸ்பிளேல பாருங்கள் எவ்வளோ பேர் போட்டேன். போவாஸ், தாவீது, சும்மா இல்லைங்க. ஏதோ ரூத்தின் புஸ்தகம் இருக்குது, அந்த ரூத் புஸ்தகத்தில் ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு அம்மாவை பார்த்துச்சு, அந்த அம்மா விட்டு பிரியல, அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. மத்திய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இதுக்கு வசனம். மத்திய 1:5. மத்திய 1. சல்மோன் போவாசை போவாஸ் ஓபத்தை, யாருங்க பேர் அது? என்ன பேரு? ரூத் எங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ வம்ச வழியில் ஜீனியாலஜியில் வந்துட்டாங்க. ரூத் பேருங்க வருது பாருங்க. இங்கே பெண்கள் ஒரு 4 பேர் தான் வருது இல்லை, அதில் ஒரு பேர் ரூத். கைதரலாமா? ரூத்து ஒரு பேர் தான் வருது. இன்னும் உற்சாகம் எல்லாம் ஆச்சு. பேர் பாருங்க. போவாஸ் ஓபேத்தை ரூத் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். 6வது வசனம். ஈசாய் என்ன பெற்றவன்? தாவீதை பெற்றதான் போட்டுக்கணும். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. இங்கே தாவீது தாங்க, தாவீது ராஜாவை பெற்றான். நம்ம ஆண்டவர் நல்லவருங்க, அவர் சாதாரணமானவர் இல்லை. அதான் கிங்ஸ் ஜெனரேஷன் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் தாவீது ராஜாவை பெற்றான். அடுத்து வாசிங்க. தாவீது ராஜா சாலமோனை பெற்றார். 1:16 வாசிங்க. யாக்கோப்பும் மரியாளும் யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் பார்த்தீங்களா, இயேசுவுக்கு மேலே ஜீனியாலஜியில் ரூத்தை வச்சுட்டாங்க கொண்டாந்து. இயேசு என்னமா மரியாள் எடுத்து யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு பிறந்தார். பாருங்க, போவாசு, ரூத்து, மாமியார், இயேசு கிறிஸ்து, குடும்பம்லாம் பாருங்க. சும்மா இல்லைங்க. 4 வசனத்தில் 5 வசனத்தில் போவாஸ் ஓபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது 16 வாசிக்கலாம். யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்பட்ட, எங்க கொண்டு வரார் பாருங்க ரூத்த ஆண்டவர். ஒரு மேபா பெண். தேவன் தோற்றத்தை வம்சத்தையும் அல்ல, இருதயத்தையே பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர், நீங்கள் வர ஜபத்துக்கு வீண் நினச்சிக்காதீங்க, நீ கொடுக்குற காணிக்கு வீண் நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களை வேறு லெவலில் கொண்டு போகிறார். அல்லேலூயா. தியாகம் பண்ணி சில பேர் 6 நாளும் வேலைக்கு போயிட்டு 7வது நாள் ரெஸ்டே இருக்காது பாருங்க, வருவாங்க பாருங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதில் தேவன் சும்மா இல்லைங்க, தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அதை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பார்த்தோம் பாருங்க. என்னதுங்க, என்ன பிரசங்க தலைப்பு? ரூத்தின் விசுவாச. என்ன ரூத்தினுடைய ஆசீர்வாதம்? இதுதான் பிரசங்கம். ரூத்தின் என்ன ஆசீர்வாதம் சொல்லுவாங்களா? போவாசு, தாவீது, யாருங்க? மேசியா. எங்கோ போயிடுச்சுங்க அந்த அம்மா. இந்த அம்மா ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டாரு. சும்மா இல்லை. கன்க்ளூஷன் பண்ணுவோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 3:11 ரூத்து. அப்பொழுது 3:11 இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியெல்லாம் செய்வேன், குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம். நீ நல்ல தீர்மானிக்கும் பொழுது நீ குணசாலியாக மாறுறீங்க. பிரதர்ஸ் ஆகட்டும், சிஸ்டர் ஆகட்டும், பெண்கள் மட்டும் இல்லை, அது எல்லோரும் நல்ல தீர்மானம் எடுங்க வாழ்க்கையில். தேவனுக்காக இந்த பாவத்தை விட்டுருவேன், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன், தேவனுக்காக ஊழியங்களை செய்வேன், இது தேவனுடைய காரியத்துக்காக நான் நிற்பேன் அப்படின்னு நல்ல தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை எந்த கட்டத்துக்கு கொண்டு போகிற தெரியுமா? கண்களுக்கு பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்துவார். ஆமென். சும்மா இல்லைங்க, கர்த்தர் பெரியவர்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுங்க நல்லவர். கர்த்தர் உங்களை